ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் செந்தில். வெல்கம் டு அவர் சேனல் இங்கிலீஷ் பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா 15 சூப்பரான லாங் சென்டென்சஸ் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ இந்த லாங் சென்டென்சஸ் அப்படின்னா வந்து கொஞ்சம் பெரிய சென்டென்சஸ் அவ்வளோதான். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேசுறதுக்கு இந்த சென்டென்சஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே வந்து இங்கிலீஷ் கொஞ்சம் சரளமாக கொஞ்சம் பெரிய வாக்கியங்களாக பேசணும்னு ஆசை இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்றேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. மறக்காம உங்க ஆன்சர்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டே வாங்க. ஏன்னா இங்கிலீஷ் சூப்பரா பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். நான் தினமும் காலை சீக்கிரம் எழுந்து புன்னகையுடன் என் நாளை தொடங்குகிறேன். நான் தினமும் காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சு புன்னகையுடன் என்னோட நாளை தொடங்குறேன். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வேக் அப் இயர்லி எவ்ரி மார்னிங். ஐ வேக் அப் அப்படின்னா நான் எழுந்திருக்கிறேன். எவ்ரி மார்னிங் அப்படின்னா தினந்தோறும் காலையில். அண்ட் ஸ்டார்ட் மை டே, என்னுடைய நாளை தொடங்குகிறேன். வித் அ ஸ்மைல், புன்னகையுடன். சேர்த்து சொல்லலாமா? ஐ வேக் அப் இயர்லி எவ்ரி மார்னிங் அண்ட் start my day with a smile. Next one. அவள் தனது கனவை அடைய வேண்டும் என்பதால் தினமும் மிகவும் கடினமாக படிக்கிறாள். அவள் அவளுடைய கனவை அடைய வேண்டும் என்று தினமும் கடுமையாக படிக்கிறாள், கடினமாக படிக்கிறாள். அது எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்டை சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவள் படிக்கிறாள் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? she studies. கடினமாக, வெரி ஹார்ட். எவ்ரி டே, தினமும். பிகாஸ், ஏனெனில். ஷி வாண்ட்ஸ், அவள் விரும்புகிறாள். டு அச்சீவ் ஹெர் ட்ரீம்ஸ், அவருடைய கனவை அடைய வேண்டும் என்று. அச்சீவ் அப்படின்னா அடைகிறது, ஓகேவா? ஸோ கனவு அப்படின்னா ட்ரீம். ஹெர் ட்ரீம் அப்படின்னா அவருடைய கனவு. சேர்த்து சொல்லுங்க. ஷி ஸ்டடீஸ் வெரி ஹார்ட் எவ்ரி டே பிகாஸ் ஷி வாண்ட்ஸ் டு அச்சீவ் ஹெர் ட்ரீம். நெக்ஸ்ட் ஒன். அவன் நேரத்திற்கு வேலைக்கு சென்று தனது அனைத்து பொறுப்புகளையும் நேர்மையாக நிறைவேற்றுகிறான். அவன் டைமுக்கு வேலைக்கு போய் அவனுடைய எல்லா பொறுப்புகளையும் வந்து நேர்மையா நிறைவேற்றுறான். அதை எப்படி சொல்லுவீங்க? he goes to work on time. he goes to work அப்படின்னா அவன் வேலைக்கு போகிறான். on timeனா நேரத்துக்கு போயிடுறான். and completes all his duties honestly. ஸோ கம்ப்ளீட்ஸ் அப்படின்னா அவன் முடிக்கிறான். ஆல் ஹிஸ் டியூட்டிஸ் அப்படின்னா அவனுடைய எல்லா வேலையும். ஆனஸ்ட்லி அப்படின்னா நேர்மையாக. சேர்த்து சொல்லுங்க. he goes to work on time and completes all his duties honestly. Next one. நாம் நமது பெற்றோர்களை மதித்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர்களின் ஆலோசனையை கேட்க வேண்டும். இது எல்லாரும் சொல்றதாண்ட, என் பேரண்ட்ஸை மதிச்சு அவங்களோட ஆலோசனைகளை நம்ம கேட்கணும் எல்லா சூழ்நிலைகள்லையும். அதை எப்படி சொல்லுவீங்க? வி ஷுட் ரெஸ்பெக்ட் அவர் பேரண்ட்ஸ். நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணும். அண்ட் மற்றும் லிசன் டு தேர் அட்வைஸ், அவங்களோட அட்வைஸ்க்கு நம்ம கவனிக்கணும், கேட்கணும். இன் எவ்ரி சிச்சுவேஷன், ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும். சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். We should respect our parents and listen to their advice in every situation. Next one. அவர்கள் தங்கள் விடுமுறையை அனுபவிக்க அழகான இடத்திற்கு ஒன்றாக பயணம் செய்கிறார்கள். அதை எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லலாம்? They are traveling together. They are traveling togetherனா அவங்க ஒன்னா பயணம் செய்யறாங்க. To a beautiful place, அழகான இடத்திற்கு. To enjoy their holiday, அவங்களோட விடுமுறையை என்ஜாய் பண்றதுக்கு. சேர்த்து சொல்லலாமா? They are traveling together to a beautiful place to enjoy their holiday. Next one. நான் வலிமையாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க தினமும் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுகிறேன். எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஈட் ஹெல்தி ஃபுட் டெய்லி.
நான் தினமும் வந்து ஹெல்தியான ஃபுட், ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றேன். ஸோ தட் ஐ கேன் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவ். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராங்காகவும் சுறுசுறுப்பாகவும் என்னால் இருக்க முடியும். ஆக்டிவ்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது. சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஐ ஈட் ஹெல்தி ஃபுட் டெய்லி ஸோ தட் ஐ கேன் ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஆக்டிவ். நெக்ஸ்ட் ஒன். அவள் தன்னை சுற்றியுள்ள அனைவருக்கும் உதவி செய்து எப்போதும் மற்றவர்களிடம் இனிமையாக பேசுகிறாள். இது எப்படி சொல்லுவீங்க? She helps everyone around her. அவளை சுத்தி இருக்கிற எல்லாத்துக்கும் அவள் உதவுகிறாள். மோஸ்ட்லி பாருங்களேன், இது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் வருது இல்லையா? அண்ட் மற்றும் ஆல்வேஸ் ஸ்பீக்ஸ் கைண்ட்லி டு அதர்ஸ். மற்றவங்க கிட்ட ரொம்ப அன்பா பேசுறா. சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். She helps everyone around her and always speaks kindly to others. Next one. அவன் தனது எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்த தினமும் புதிய திறன்களை கற்றுக்கொள்கிறான். இது எப்படி சொல்லுவீங்க? He is learning new skills every day. அவன் தினமும் புதுசான ஸ்கில்லை கத்துக்கிறான். To improve his future life. அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு. சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். He is learning new skills every day to improve his future life. Next one. நாம் பணத்தை முறையாக சேமித்து நமது தேவைகளுக்கு கவனமாக பயன்படுத்த வேண்டும். எல்லாரும் சொல்றதா இல்லையா? நம்ம பணத்தை நல்லா சேமிச்சு நமது தேவைகளுக்கு அதை கவனமா பயன்படுத்தணும். அதை எப்படி சொல்லுவீங்க? We must save money regularly and use it carefully. ஸோ ரெகுலராக பணத்தை சேமிச்சு அதை கவனமாக பயன்படுத்தணும். ஃபார் அவர் நீட்ஸ், நம்முடைய தேவைகளுக்காக. சேர்த்து சொல்லலாமா? We must save money regularly and use it carefully for our needs. Next one. குழந்தைகள் மாலை நேரத்தில் பூங்காவில் மகிழ்ச்சியாக விளையாடுகிறார்கள். இது எப்படி சொல்லுவீங்க? The children are playing happily. குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியா விளையாடுறாங்க. In the park, பூங்கால. During the evening time, மாலை நேரத்தில். சேர்த்து சொல்லலாமா? The children are playing happily in the park during the evening time. Next one. இசை எனக்கு ஓய்வை தருவதால் இரவில் நான் அதை கேட்டு அமைதியாக உறங்குகிறேன். எத்தனை பேருக்கு பாட்டு கேட்டே தூங்குற ஹேபிட் இருக்கு? அழகான ஹேபிட் இல்லையா? ஸோ இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஐ லிசன் டு மியூசிக் அட் நைட். ஸோ நைட் வந்து நான் பாட்டு கேட்குறேன். பிகாஸ், ஏனெனில், இட் ஹெல்ப்ஸ், அது உதவுகிறது, மீ, எனக்கு, ரிலாக்ஸ் அண்ட் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி, அமைதியாக தூங்குறதுக்கும் ஓய்வெடுக்கிறதுக்கும் உதவுது. சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். I listen to music at night because it helps me relax and sleep peacefully. Next one. அவள் அன்புடன் உணவு தயாரித்து கவனத்துடன் அதை தனது குடும்பத்தினருக்கு பரிமாறுகிறாள். இது எப்படி சொல்லுவீங்க? She prepares food with love. ஸோ அன்போட உணவை ப்ரிப்பேர் பண்றாங்க. And serves it, பரிமாறுறாங்க அதை. To her family with care. அவங்களோட குடும்பத்துக்கு பரிமாறி கேரோட, ஒரு கவனத்தோட பரிமாறுறாங்க. சேர்த்து சொல்லுங்க பார்க்கலாம். She prepares food with love and serves it to her family with care. Next one. நிலைமை மிகவும் கடினமாக இருந்தாலும் அவன் தன்னம்பிக்கையுடன் உண்மையை பேசுகிறான். இது எப்படி சொல்லுவீங்க? He speaks the truth confidently. அவன் தன்னம்பிக்கையோட உண்மையை பேசுறான். Even when the situation is very difficult. சூழ்நிலை ரொம்ப கடினமா இருந்தாலும் கூட. சேர்த்து சொல்லலாமா? He speaks the truth confidently even when the situation is very difficult. Next one. வாழ்க்கையில் முன்னேற சரியான வாய்ப்பை நாம் பொறுமையுடன் காத்திருக்கிறோம்.
ஓகே, ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாழ்க்கையில வந்து நம்ம சரியான அந்த ஒரு வாய்ப்பை பெறுவதற்கு நம்ம பொறுமையோட காத்திருக்கிறோம். அது எப்படி சொல்லுவீங்க? We are waiting patiently for the right opportunity. ஸோ we are waiting patientlyனா நம்ம பொறுமையோட காத்துட்டு இருக்கோம். For the right opportunity, சரியான வாய்ப்புக்காக. To move forward in life, வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கு. சேர்த்து சொல்லலாமா? We are waiting patiently for the right opportunity to move forward in life. கடைசியா நம்ம பார்க்க போற சென்டென்ஸ், கடின உழைப்பும் நேர்மையும் எப்போதும் வெற்றியை தரும் என்று நான் நம்புகிறேன். இது எப்படி சொல்லுவீங்க? ஐ பிலீவ்னா நான் நம்புறேன். தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆனஸ்டி, ஹார்ட் ஒர்க்னா கடின உழைப்பு, அண்ட் ஆனஸ்டி அப்படின்னா நேர்மை, இந்த ரெண்டுமே வில் ஆல்வேஸ் லீட் டு சக்சஸ். ஸோ ரெண்டுமே வந்து வெற்றிக்கு வழிவகுத்து தரும், வெற்றியை தேடி தரும். ஓகே, சேர்த்து சொல்லலாமா? ஐ பிலீவ் தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஆனஸ்டி வில் ஆல்வேஸ் லீட் டு சக்சஸ். அவ்வளோதாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து செம்மையா ப்ராக்டிஸ் பண்ணீங்க. எப்படி இருந்தது இந்த லாங் சென்டென்சஸ் எல்லாமே? ஈஸியா இருந்ததா? வெரி குட். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட். இங்க ஸ்கிரீன்ல தெரியிற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு 20 seconds டைம். Your time starts now. டைம்ஸ் அப். குட் ஜாப், சூப்பர் ஆன்சர் பண்ணீங்க. இப்போ ஆன்சர் ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகுது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க், இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த சென்டென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லாங் சென்டென்சஸ் நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால ஃப்ளூவெண்டா இங்கிலீஷ்ல பேச முடியும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.